வணக்கம் திருமதி ஸ்ரீதேவி கணேஷ். திருப்பூரைச் சேர்ந்த பரத்குமார் என்ற நேயர் ஓய்வூதிய திட்டங்களில் எது சிறந்தது என்ற சந்தேகத்தை கேட்டிருக்கிறார். 20 வயதாகும் அவர் தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் அண்மையில் அரசு அறிவித்துள்ள அடல் ஓய்வூதிய திட்டம் இரண்டில் எதை தேர்வு செய்வது நல்லது என்றும் எதில் கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் கேட்டிருக்கிறார். அவருக்கு மட்டுமின்றி மற்ற நேயர்களுக்காகவும் ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விளக்கமாக கூறுங்கள். இப்போ ஓய்வூதியம் அப்படின்றது திட்டம்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா இது அது அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. கேட்டிருக்கிற மாதிரி அந்த அடல் பென்ஷன் யோஜனா பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அவர் வந்து 20 இயர்ஸ்ன்றதுனால என்ன இன்கம் குரூப்ல இருக்காருன்றது தெரியல. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து யார் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருந்தா கூட யாரை டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம்ன்றது இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. பட் யார் வேணா அதுல வந்து ஜாயின் பண்ணலாம். ஏஜ் வந்து 18 to 40 இயர்ஸ்க்குள்ள நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ப்ரீமியம் பே பண்ணணும். 60 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு டில் டெத் பென்ஷன் வரும். ஒன்ஸ் அந்த பர்சன் இறந்துட்டாருன்னா அவரோட ஸ்பௌஸ்க்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கும். அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த கார்பஸ் வில் பி ரிட்டர்ன் டு த நாமினி. பட் இதுல எப்படி நீங்க பென்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1000 rupees, 2000, 3000, 4000 or 5000 5 ஆப்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் பே பண்ணலாம். ப்ரீமியம் நார்மலா எப்படின்னா இப்போ 18 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 1000 rupeesக்கு 42 rupees, 2000னா 2 into 42, 3000னா 3 into 42 அந்த மாதிரி போகும். இதே வந்து 40 இயர்ஸ்ல ஒருத்தர் சூஸ் பண்றாருன்னா 1000 rupeesக்கு 291 rupees அண்ட் 5000 rupeesக்கு 291 into 5 அந்த மாதிரி நீங்க வந்து மினிமம் 20 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 40 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றவங்க 60 வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. மந்த்லி போறதுனால அமௌண்ட் வந்து ஒன்றும் பெருசா கைய கிடைக்காது. ஸோ இது எல்லாருக்குமே உகந்த திட்டம் தான். பிளஸ் இதுல வந்து இதுக்கும் அந்த என்பிஎஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா என்பிஎஸ் இந்த ஸ்கீமே வந்து இட் இஸ் மேனேஜ்ட் பை என்பிஎஸ் தான். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் தட். இது இந்த ஸ்வல்பிமான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க இல்லையா, அதாவது நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணினா கவர்மெண்ட் வில் பி ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த பெனிஃபிட்டும் இதில் அப்ளை ஆகுது. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீங்க என்ன ப்ரீமியம் பே பண்றீங்களோ அது அப் டு 5000 rupees வந்து அப் டு 1000 rupees வந்து கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டிங். என்பிஎஸ்ல ஜென்ரலா யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இந்த மாதிரி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறது. என்பிஎஸ்ல வந்து நீங்க எவ்வளவு வேணா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வர்ற கார்பஸ்ல இருந்து ஆன்விட்டியா எடுப்பீங்க. இதுல ஏற்கனவே இதுதான் பென்ஷன் தெரியும். ஸோ அதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ்.